உங்கள் விஜய். The award for contribution to Tamil cinema. அடுத்த அவார்டு மிகவும் முக்கியமான ஒரு விருதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த விருது கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா in the last 76 years. அதை பெறுபவர் யார் என்று சொல்வதற்கு முன் மேடைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நபரை அழைக்க ஆசைப்படுகிறேன். தமிழ் திரையுலகின் கடைசி மூச்சு உள்ள வரை உண்டு உனது ஆட்சி மனோரமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இந்த 76 வருடங்கள் 6500 தமிழ் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கே தங்கள் சொந்த குழந்தை தெரியாது. என்ன படம் தயாரித்தோம், என்ன படம் விட்டோம், அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது, டேட்டா தெரியாது. இவர் தன்னுடைய குழந்தையை போல அந்த தகவல்களை மெதுவாக குருவியாக சேர்த்து வச்சு உன்னை யார் கேட்டால் அதெல்லாம் சேர்த்து வைக்க சொல்லி அந்த ஒரு பிடிவாதத்துடன் ஸ்ரத்தையுடன் அந்த ஒரு பேஷனோட சேர்த்து வச்ச ஒரு மாமனிதர். என்ன கேட்டால் இந்திய தமிழ் திரையுலகின் தகவல் தந்தை என்று அவரை சொல்லலாம். ஆவேசமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் திரையுலக தகவலின் ஊவேசா அவர்கள் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். The award for contribution to Tamil cinema. தமிழ் சினிமா வரலாற்றின் சாதனை பக்கங்களில் இடம்பெற்ற சாதனை நாயகர்கள் ஒரு சிலர்தான். இவரது பயணம் அதையும் தாண்டி தொடர்கிறது. ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தமிழ் சினிமாவின் நடமாடும் தகவல் களஞ்சியம். 1954 ஆண்டு முதல் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தனது எழுத்துலக வாழ்க்கையை தொடங்கினார். ஃபிலிம் நியூஸ் என்ற பத்திரிகையில் எழுத ஆரம்பித்து இன்று சாதனைகள் படைத்த தமிழ் திரைப்பட வரலாறு என்ற தகவல் களஞ்சியத்தை வெளியிட்டது வரை இவரது முயற்சிகள் தொடர்கிறது. இவரது வீட்டின் ஒவ்வொரு தூணும் தமிழ் சினிமாவோடு தொடர்பு கொண்டுள்ளது என்றால் அது மிகையில்லை. இந்த டைரக்டர் கமல் சாருக்கு, இந்த டைரக்டர் சிவாஜி சார், எம்ஜிஆர் சாருக்கு அப்படின்னு டைரக்டர்னால எந்த படம் ஒன்றுனாலும் உடனே எடுக்கக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. ஓய்வெடுக்க நினைக்கும் வயது, உற்சாகமான மனது என்று காலை முதல் இரவு வரை தமிழ் சினிமா தகவல்களால் மட்டுமே நிரம்பி இருக்கிறது இவரது உலகம். எழுதுவதை நிறுத்தும் அளவிற்கு முதுமை விரட்டுகிறது. வளரும் தமிழ் சினிமாவின் பரிமாணம் இவரது ஆர்வத்தை அதிகப்படுத்துகிறது. வர வர எனக்கு நடை தலைந்து விட்டுனாலும் வயதாகி விட்டுனாலும் என்னால் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் என் சேகரிப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போதும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள் பற்றிய ஒரு புத்தகம் நோக்கி இருக்கிறது இவரது எழுத்துலக பயணம். இந்த அலமாரி தான் கம்ப்ளீட்டாக என் லைஃபு, சினிமா இண்டஸ்ட்ரி அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சினிமாவை மட்டுமே நேசிக்கும் இவரது இடத்தை நோக்கி நகரும் ஆர்வமும் வேகமும் இனிமேல் நாம் யாரிடம் எதிர்பார்க்க முடியும்? கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா அந்த விருதை பெறும் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் அந்த விருதை அளிப்பதில் நாங்கள் பேறு அடைகிறோம். நான் உழைச்சி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றதை தெரிந்து கொள்கிறேன். ஏதோ ஒரு பணியை எடுத்துக்கிட்டால் அது முடிக்க விட்டும் தூங்க மாட்டேன். ராத்திரி அநேகமாக வீட்டில் என்னை திட்டுறது லைட் போட்டுட்டு எழுதிட்டுருக்கேனே படிச்சுட்டுருக்கேன்னு தான் திட்டுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சினிமா மேலே அவ்வளோ ஆசை மோகம்னு சொல்லலாம். எனது ரெண்டாவது மனைவி சினிமா தான். அதனால் எல்லோருக்கும் என்னை இந்த மேடை நிற்பதற்கு காரணமாக இருக்கிற விஜய் டிவி,
மனோரமா அம்மா, எனக்கு பிஆர்ஓ வேலை கொடுத்த பல ப்ரொடியூசர்கள், என் சக பிஆர்ஓ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சில விருதுகளால் கலைஞர்களுக்கு பெருமை ஏற்படும், சில விருதுகள் கலைஞர்களால் பெயர் எடுக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சிறந்த வித்தகருக்கான இந்த விருதை அண்ணன் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் சினிமா உலகத்தின் சித்ராகுப்தன் என்று சொல்லும் அளவுக்கு அந்த தமிழ்நாட்டின் சினிமா வரலாற்றை அவர் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த விருதை கொடுத்த விஜய் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல லட்சம் தகவலை கொண்ட இவருக்கு சாமானியமாக ஒரு சிறிய நன்கொடையாக 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் அளிக்கப்படுகிறது.